குக் பண்ண டைம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? நான் எவ்வளோ தான் வந்து சீக்கிரம் எந்திரிச்சாலும் வந்து ரொம்ப டைம் ஆயிடுது அப்படின்னு சொன்னீங்கனாலும் சரி, இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த டிஷ்ஷுன்ட்டில் மேக்ஸிமம் என்னோடய டிஷ் எல்லாமே வந்து நான் 30 to 40 மினிட்ஸில் வந்து முடிச்சிருவேன். மேக்ஸிமம் நான் கிச்சனுக்குள்ளே நிற்கிறது வந்து 1 hour தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து 30 மினிட்ஸில் வந்து குக்கிங் வந்து முடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு தக்காளி சாதம், முட்டை கிரேவி வந்து செய்ய போகிறேன். முட்டை வந்துட்டு ராவாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால் லைட்டாக வந்து வெங்காயம் தக்காளி போட்டு கிரேவி மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். தக்காளி சாதத்துக்கு வந்துட்டு வெங்காயம், இஞ்சி போட்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, பச்சை மிளகாய் வந்து நான் வந்துட்டு கீறிட்டு சேர்க்கல. ஏன்னா ரொம்ப காரம் இறங்கிரும். அதனால் நான் வந்து அதிகமாக சேர்க்கல. ஸோ அப்படியே வந்து முழுசாக போட்டிருக்கேன். ஒரு 5 தக்காளியை வந்து நல்லா அடிச்சுட்டு போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளியாக எடுத்தீங்க அப்படின்னா வந்து அதில் ஜூஸ் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தக்காளி சாதம், முட்டைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வெறும் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, ப்ளஸ் வந்து கொஞ்சமாக சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள் போட்டு அதை வந்து லைட்டாக வந்து பரட்டி வந்து எடுத்துட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ கருப்பு கவுனி அரிசியை வந்துட்டு நல்லா வறுத்துட்டு உளுந்து போட்டு வறுத்து ரெண்டையும் வந்துட்டு நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து மார்னிங் எப்போவுமே வந்து தான். மேக்ஸிமம் வந்து வந்து வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு முளைக்கட்டின பச்சைப்பயிரை ராவாக கொடுக்குறத விட லைட்டாக வந்து பாயில் பண்ணிவிட்டு கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மள மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிடாம ஈஸியாக சாப்பிடுவாங்க. ஒரு 2 minutes to 5 minutes வெந்தால் கூட போதும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு முளைக்கட்டின பச்சைப்பயிறு, மோர் வந்து கொடுத்துருக்கேன். ப்ரோபயோட்டிக் டெய்லி நான் வந்துட்டு மோர் கொடுத்துருவேன். ஸோ மோர் இன்றைக்கி